நம்ம தமிழ்நாட்டில் இன்றைக்கி நடந்த இந்த சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங்கை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். எதனால் நம்ம தமிழ்நாட்டோட சிஎம் வைஸ் சேர்மனாக இந்த மீட்டிங்கில் இருந்தாங்க அண்ட் ஏன் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா வந்து இந்த மீட்டிங்கில் பங்கேற்கணும், இதெல்லாமே பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்குவோம் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் வீடியோஸ்க்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம ஜோனல் கவுன்சில்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுப்போம். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 1956 பார்த்தீங்கன்னா மாநில மறுசீரமைப்பு சட்டம்னு சொல்லிட்டு 1956 கொண்டு வராங்க. இந்த சட்டம் எதனால் கொண்டு வராங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா மாநிலத்தை வந்து மொழி வாரியாக பிரிக்கணும்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல போராட்டங்கள் நடந்துச்சு. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இந்த சட்டத்தை கொண்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையுமே பார்த்தீங்கன்னா அந்த மொழிக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மாநிலங்களோட எல்லையை வந்து பிரிக்கிறாங்க. ஸோ மொழி வாரியாக மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நிர்வாக அடிப்படையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாநிலங்களெல்லாம் பிரிக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரிக்கிறப்ப நிறைய பிரச்சனைகள் உண்டாகும், மாநிலத்துக்கு நடுவில் நிறைய பிரச்சனைகள்லாம் உண்டாகும். இதெல்லாம் தடுக்கணும், அவங்களுக்கு நடுவில் ஒரு ஒற்றுமையை கிரியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி கொண்டு வந்தது தான் இந்த ஜோனல் கவுன்சில்ஸ். ஸோ ஸ்டேட்ஸ் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் 1956 கீழே கொண்டு வந்தது தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனல் கவுன்சில்ஸ். நம்ம இந்தியாவை ஒரு 5 ஜோனாக பிரிச்சிருக்காங்க. நார்த்தன் ஜோன், சதர்ன் ஜோன், ஈஸ்டர்ன் ஜோன், வெஸ்டர்ன் ஜோன், அப்புறம் சென்ட்ரல் ஜோன். ஸோ சதர்ன் ஜோனல் கவுன்சிலில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த ஸ்டேட்ஸ் ரெப்ரசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா, அப்புறம் புதுச்சேரி. ஸோ 5 ஸ்டேட்ஸ் ப்ளஸ் 1 யூனியன் டெரிட்டரி. எல்லா ஜோன்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா தலைமை தாங்கிறது சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சர் தான் பார்த்தீங்கன்னா தலைமை தாங்குவாங்க. ஸோ அதுக்கு கீழே வைஸ் சேர்மன் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சதர்ன் ஜோன் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்ஸுமே பார்த்தீங்கன்னா ரொட்டேட்டிங்கில் வருவாங்க வைஸ் சேர்மனாக. ஸோ இப்போ போன டைம் பார்த்தீங்கன்னா கேரளா தான் வைஸ் சேர்மனாக இருந்தாங்க. ஸோ இந்த டைமில் நம்ம தமிழ்நாட்டில் நடக்கிறதுனால தமிழ்நாட்டோட சிஎம் விஜயனா தான் பார்த்தீங்கன்னா வைஸ் சேர்மன். ஸோ இன்னைக்கு நம்ம தமிழ்நாட்டில் நடந்தது 31st சதர்ன் ஜோனல் கவுன்சில் மீட்டிங். இந்த ஜோனல் கவுன்சில் மீட்டிங்கோட முக்கியமான நோக்கமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்துக்கு நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், லைக் அது வாட்டர் இருக்கலாம், இல்லை டிரான்ஸ்போர்ட் ரிலேட்டடா, இல்லை பார்டர் ரிலேட்டடா, ஸோ இல்லை அப்படின்னா செக்யூரிட்டி ரிலேட்டடா, இந்த மாதிரியான பிரச்சனைகளை வந்து பேசி எப்படி சால்வ் பண்ணலான்ற ஒரு மீட்டிங் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஜோனல் கவுன்சில் மீட்டிங்ஸ். ஸோ எல்லா சிஎம்ஸும் பார்த்தீங்கன்னா இதை அட்டன் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிஎம்மோட அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா 2 மினிஸ்டர்ஸ் வந்து நாமினேட் பண்ணுவாங்க. அண்ட் ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய சீஃப் செக்ரட்டரிஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த மீட்டிங்கில் பங்கேற்பாங்க. ஸோ அந்த ஜோனல் கவுன்சில்ஸில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணணும் அப்படின்னா சட்டமாக கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் இது ஒரு அட்வைசரி பாடி, அதாவது ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும், இந்த மாதிரி பண்ணலாம் இந்த மாதிரி பண்ணலான்ட்டு. பட் இதை வந்து அப்படியே சட்டமாலாம் கொண்டு வர முடியாது. ஜஸ்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு இது ரெக்கமெண்ட் பண்ணலாம். ஸோ ஒரு அட்வைசரி பாடி தான் அந்த ஜோனல் கவுன்சில்ஸ். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். அண்டில் தென் பாய்.